ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் கார்த்தி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லான லேட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். லேட்ஸ் அப்படின்னா மனித சிறகுன்னு சொல்லுவாங்க. மனித சிறகை வந்து எப்படி பெரிய சைஸில் கொண்டாடுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டு வந்து பண்ணிடலாம். பேசிக் செட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்ஸுக்கு புல்லப் தான். புல்லப் அடிக்க தெரிஞ்சால் போதும், பாதி ஒர்க் அவுட் முடித்த மாதிரி புல்லப் அடிச்சிடலாம். 15 கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கவுண்ட்ஸு 3 செட்ஸாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன், ஃப்ரண்ட் லேட் புல் டவுன். ஃப்ரண்ட் லேட் புல் டவுனு நம்மளோட லேட் மசிலை நல்லா திக்னஸ் பண்ணும், நல்லா ஃபீல் பண்ணி போடணும். கரெக்டான ப்ராப்பர் பொசிஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ராப்பர் பொசிஷன். 15 கவுண்ட்ஸு 6 7 8 9 10 11 12 13 14 15 இதுமாரி 3 செட்ஸு 15 கவுண்ட்ஸில் வச்சு போடுங்க. வெயிட்டை ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேரியேஷன் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பேக் லேட் புல் டவுன். ஃபுல் வெயிட் போட்டு பேக்கில் அழுத்துறதான். ப்ராப்பர் பொசிஷன் பார்த்துக்கோங்க. முதுகு வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. பெண்ட் பண்ணாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காக வச்சுட்டு பண்ணணும். 15 கவுண்ட்ஸ். அதேமாரியே பேக் மசில் நல்லா திக்னஸ் ஆகும். லேட்ஸ் எவ்வளோ திக்னஸ் ஆகுதோ அதேமாரி இந்த பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க, பேக் ஆன் தி பட்டர்ஃப்ளை. அதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த செட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேரியேஷன் க்ளோஸ் க்ரிப்பில் லேட் புல் டவுன். நல்லா ஷோல்டர் ஆகணும். ஷோல்ட்ரு சைஸில் பிடிச்சிட்டு நல்லா டீப்பாக இழுத்துட்டு 15 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதேமாரியே 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 15 கவுண்ட்ஸு 3 செட்ஸாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேரியேஷன் காட்டுறேன். இந்த வீராட் இருக்கும் பாருங்கள், வீராட் போட்டு அதேமாரியே க்ளோஸ் குரூப். நல்லா இந்த விங்ஸில் எலும்புலாம் தெரியும். அந்த எலும்பு வந்து நல்லா திக்னஸாக தெரிகிறதுக்காக அந்த ஒர்க் அவுட்ஸு. அதேமாரியே இதுவும் 15 கவுண்ட்ஸு 3 செட்ஸாக பண்ணிடுறோம். வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேட்ச் முடிக்கிறீங்கன்னா, ஒரு பேட்சில் 3 செட்டு போடுறீங்கன்னா 3 செட்டுக்கும் ஒவ்வொரு வெயிட்டு, ஒவ்வொரு டைமும் 3 செட்லேயும் ஒவ்வொன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ பாரில் ஹெவி வெயிட் போட்டு ப்ராப்பர் பொசிஷனில் உட்காரணும். இதில் வந்து பெல்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹிப்புக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் 15 கவுண்ட்ஸு. வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண கவுண்டிங்கை குறைச்சிக்கலாம். இது நல்லாயிருக்கும். இந்த ஒர்க் அவுட் நல்லா லாட்டை ஃபுல்லாக இழுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா ராடு போட்டு பண்ணுறது. நல்லா ப்ராப்பரான பொசிஷன் இதுதான். பொசிஷனில் உட்காந்து எல்போவை வந்து எங்கேயும் பெண்ட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக கீழே அழுத்துறோம், மேலே விட்றோம், கீழே அழுத்துறோம், மேலே விட்றோம். ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ப்ராப்பர் பொசிஷன் பாருங்கள். இந்த ஒர்க் அவுட் நிறையா பேர் எங்கள் ஜிம்லேயே மிஸ்டேக் பண்ணுறானுங்க. என்னோட பசங்களே மிஸ்டேக் பண்ணுறானுங்க. இதில் வந்து என்ன பண்ணிடுறானுங்கன்னா எல்போவை பெண்ட் பண்ணிடுறானுங்க. பெண்ட் பண்ணுறப்ப ப்ரெஷர் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைசெப்ஸ்லேயும் ஷோல்டர்லேயும் தான் விழுவும், லேட்ஸில் விழுவாகுது. டுடேக்கான லேட் ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதேமாரியே நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் பேரே தான் இன்ஸ்டாகிராம் ஐடி பேரும். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.